என்னுடைய பேர் வந்து டாக்டர் விஜயகுமார், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட். நான் யூகேல 15 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சீனியர் ரெஜிஸ்ட்ராராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இந்தியா வந்து 25 இயர்ஸ் ஆச்சு. ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் கன்சல்டண்ட்டாக 13 வருஷம் ஒர்க் பண்ணேன். 2015 நான் லிவர் அண்ட் கேஸ்ட்ரோ கேர் சென்டர் என்னுடைய சென்டர் ஆரம்பித்தேன். இது மெயினாக வந்து டெர்ஷரி கேர். மெயினாக குடல், சிறுகுடல், மலக்குடல், பெருங்குடல் அண்ட் லிவர் இந்த நோயாளிகளுக்கு சேவை செய்கிறது தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். திருச்சி ரோட்டில் ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டேஷனுக்கு எடுத்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் அமைஞ்சிருக்குது. பேஷண்ட்ஸுக்கு வந்து சீனியர் டாக்டரே ஒரு 24 மணி நேரமும் இருப்பார். ஸோ ஜூனியரை வச்சு நாங்கள் ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. அப்புறம் ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆல்கஹாலிக் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். கல்லீரலுடைய பணி என்னென்னா மெயினாக நம்ம வேஸ்ட்டை உடைக்கிறது, பித்தத்தை உற்பத்தி பண்ணுறது. ஆல்புமின் ஒரு பொருள் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ், அதை உற்பத்தி பண்ணுறது. ப்ரோத்ராம்பின் ஒன்று ஒரு ஃபேக்டர், அது வந்து லிவர் தான் உற்பத்தி பண்ணும். ஸோ லிவர் பாதித்தவங்களுக்கு இது வந்து உற்பத்தி ஆகாது. அப்போ லிவர் ஃபெயிலியர் ஆகும். பசியின்மை, கொஞ்சம் கொஞ்சமாக காமாலை வர்றது, வயிறு வீக்கம் வர்றது, கால் வீக்கம் வர்றது, சம்மந்தம் இல்லாமல் பேசுறது, இதெல்லாம் தான் சிம்டம்ஸ். ஃபேட்டி லிவர்னால் சராசரி மனிதனுக்கு நம்மளுக்கு வந்துங்க வெயிட் வந்து பாடி மாஸ் வெயிட். ஸோ வெயிட் கூட கூட அப்போ கொழுப்பு வந்து லிவரில் பாதிப்பு டெபாசிட் ஆகும். அதுக்கு பேர் தான் ஃபேட்டி லிவர்னு சொல்கிறது. ஃபேட்டி லிவருக்கு அது என்ன ஸ்டேஜ் அதுக்கு 4 ஸ்டேஜ் இருக்குதுங்க. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. ஸோ ஸ்டேஜ் 3 வரைக்கும் என்னால் ரிவர்ட் பண்ண முடியும். ஆனால் 4வது ஸ்டேஜுக்கு போயிட்டால் நம்மளுக்கு அது பர்மனெண்ட் டேமேஜ். ஸோ ஃபஸ்ட்டு 3 ஸ்டேஜ் வரைக்கும் நம்மளால் உங்களை திருப்பியும் ரிவர்ட் பண்ண முடியும். ஹெப்படைட்டிஸ் ஏனா தண்ணி மூலமாகவும் சாப்பாட்டு மூலமாகவும் அந்த வைரஸ் வந்து நம்ம உடம்பில் பாதிக்குது. ஹெப்படைட்டிஸ் பி, இது பிளட்டு மூலமாக இந்த பி வைரஸ் வந்து நம்ம உடம்பில் பாதிக்குது. சி வைரஸ் வந்து அதுவும் பிளட்டு மூலமாக தான் நம்ம உடம்பை பாதிக்குது. டி வைரஸ் அது தண்ணி மூலமாகவும் சாப்பாட்டு மூலமாகவும். ஸோ இந்த வைரஸ் வந்து 4 டைப் இருக்குது, ஏ, பி, சி, டி. இந்த ஏ அண்ட் டியை நம்மளால் ஓரளவுக்கு சரி பண்ண முடியும். ஆனால் பி அண்ட் சி அதுதான் பிரச்சனை. பி வைரஸ் வந்து பிளட்டு மூலமாக வர்றது. ஸோ பி வைரஸ் வந்து லிவரை மட்டும்தான் பாதிக்கும். இது பிளட்டு மூலமாக நம்ம பாதிக்கிறதுனால இந்த பி வைரஸுக்கும் சி வைரஸுக்கும் பாதிப்புகள் அதிகம். கல்லீரல் சுருக்கம்னா லிவர் வந்து சுருங்கிறது, அதுக்கு பேர் ஃபைப்ரோசிஸ். அந்த ஃபைப்ரோசிஸ் வந்து அடுத்த ஸ்டேஜ் ஃபைப்ரோசிஸ் தான் சிரோசிஸ். லிவர் வந்து பர்மனன்ட் டேமேஜ் ஆகுது. சிரோசிஸ் அதுக்கு பேர் தான் சிரோசிஸ். அது பர்மனன்ட் டேமேஜ். அது வந்து நம்ம மாத்திரையாலேயோ இதை குணப்படுத்த முடியாது. ஸோ அப்போ லிவரை டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ண முடியும். பர்மனன்ட் டேமேஜ் ஆகிட்டா. அரிப்பு வர்றதுக்கு மெயினாக வந்து நம்ம பித்தம் பிலுரூபின்ங்கிற ஒரு மூலப்பொருள் இருக்குது. அதுதான் லிவர் வந்து உற்பத்தி பண்ணுது. ஸோ லிவர் வந்து வேலை செய்யலினா அந்த பிலுரூபின் காமால் மேலே அதிகமாகும். அப்போ பிப்பு வரும், உடம்புல பிப்பு வரும், காமால் அதிகமாகும். மஞ்சக்காமாலை வர்றதுக்கு காரணம் லிவர் வந்து நார்மலாக வேலை செய்யணும். ஸோ பிலுரூபின் உற்பத்தி பண்ணணும். நார்மல் லிவருக்கு பிலுரூபின் ஒரு மூலப்பொருள் இருக்குது, அது வந்து உடைச்சிடும். நார்மல் லிவர் வந்து பிலுரூபினை சிறுகுடலுக்கு சேர்த்து மலக்குடலை சேர்த்து வெளியே போயிடும். ஆனால் இப்போ வந்து லிவர் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கலினா வேலை செய்யலினா அப்போ பிலுரூபின் அதிகமாயிரும்.
அதிகமாச்சுன்னா கிட்னி பாதிச்சிடும். கிட்னியும் லிவரும் பங்காளிகள். ஸோ லிவர் வேலை செய்யலைன்னா காமாலை அதிகமாகும், அப்போது கிட்னியும் வேலை செய்யாது. கல்லீரல் புற்றுநோய் வர்றதுக்கு காரணம் மெயினாக ஒன்று ஆல்கஹால் யூஸ் பண்ணுறது, ரெண்டாவது வேர்ம்ஸ், சில வேர்ம்ஸ் இருக்குது, இதுதான் பொதுவான காரணங்கள். மூணாவது ஹெப்படைட்டிஸ் பி, சி, இதுதான் பொதுவான காரணங்கள். ஃபஸ்ட்டு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், அப்புறம் லிவர் என்சைம்ஸ் பிளட் டெஸ்ட் மூலமாக தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு மெயினாக கொழுப்புள்ள ஆகாரம் எதுவும் சாப்பிடக்கூடாது, எண்ணெயில் வறுத்த பொருள் எதுவுமே ஆகாது. பழங்கள் காய்கறிகள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நல்லது. சாதாரணமாக அந்த அரிசி, மைதா, அஸ்கா யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் கல்லீரல் பாதித்தவங்களுடைய டயட். கல்லீரலுடைய பாதிப்பு 3வது ஸ்டேஜ் வரைக்கும் என்னால் உங்களுக்கு சரி பண்ண முடியும். 4வது ஸ்டேஜ், அதுக்கு பேர் தான் சிரோசிஸ்ன்னு சொல்கிறது. அந்த சிரோசிஸ் அது 4வது ஸ்டேஜுக்கு போயிட்டிங்கன்னா நான் சப்போர்ட் தான் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்புமின், ப்ரோத்ராமின், இதெல்லாம் நம்ம அதை நம்ம பிளட்டு மூலமாக நம்மளுக்கு செலுத்தி அதை காமாலையை குறைக்க முடியும். சப்போர்ட் தான் பண்ண முடியும். பர்மனெண்ட் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ப்ரோத்ராமின் ஒரு ஃபேக்டர் இருக்குது. ப்ரோத்ராமின் 20-25க்கு மேலே போயிடுச்சுன்னா அது அப்புறம் லிவரை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் பர்மனெண்ட்டாக நம்ம இது பண்ண முடியும். சரி, இது என்னென்ன நிறைய பேர்த்துக்கு புரியறதில்ல. லிவர் ஒருத்தர் ஆல்கஹாலிக்காக யூஸ் பண்ணோன்னா 6 மாதம் அவன் ஆல்கஹால் யூஸ் பண்ணாமல் இருந்தால் தான் இந்த கல்லீரல் மாற்று பண்ண முடியும். இவன் நினச்ச மாதிரி 2 மாதம் 3 மாதத்துக்கெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் ஃபெயிலியர் ரேட்ஸ் அதிகம். ஸோ இப்போது இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுங்க 2 டைப் இருக்குது. ஒன்று ஸ்ப்ளிட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட். ஒரு பகுதி லிவர் சாதாரணமாக உடம்புலேயே லிவருக்கு மட்டும்தான் வளரக்கூடிய தன்மை இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறது, இப்போ லிவருக்கு 8 செக்மெண்ட் இருக்குது. இந்த 8 செக்மெண்ட்டில் 4 செக்மெண்ட் மட்டும்தான் பாதிச்சிருந்ததுன்னா லிவரை கட் பண்ணி எடுத்துட்டு அது 4 மாதத்தில் வளர்ந்துடும். ஆனால் இந்த 4 செக்மெண்ட்டுக்கு மேலே லிவர் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது முடியாது. அப்போது லிவரை மாற்றுக்கல்லீரல் தான் பண்ண முடியும். லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டில் 2 டைப் இருக்குது. கெடாவர்னால் அப்படியே கம்ப்ளீட்டாக லிவரை எடுத்துட்டு புது லிவரை பொறுத்துறது. இன்னொன்று ஸ்ப்ளிட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய சன் இருக்கான், அவனுக்கு நான் லிவர் கொடுத்தேன்னா பாதி லிவர் 600 கிராம்ஸ் கொடுத்தோம்னா அது 4 மாதத்தில் லிவர் வளர்ந்துடும். அதுக்கு பேர் ஸ்ப்ளிட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட். அரசு சில ப்ரைவேட் மெடிக்கல் இதில் ஃபெசிலிட்டிஸ் எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூரில் கிடையாது. இங்கே நம்ம அரசு மருத்துவமனையில் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதில்ல. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் KMCH, அப்புறம் ராமகிருஷ்ணா, இப்படி 2-3 ஹாஸ்பிட்டலில் பண்ணுறாங்க. லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது 2 மாதம் ஆயிடுங்க. இல்லை கூட அதுக்கு மாத்திரை சாப்பிடணும். இந்த ரிஜெக்ஷன் லிவர் கிட்னி மாதிரி இது இல்லை. கிட்னியுடைய ரிஜெக்ஷன் ரேட்டுக்கு அதிகமாக இருந்தால் லிவரில் ரிஜெக்ஷன் ரேட் கொஞ்சம் குறைவாக இருக்கும். பட் அந்த இன்ஜெக்ஷன் போடுவோம், அந்த பாதித்த லிவரை அக்செப்ட் பண்ணுறதுக்கு மாதம் நீங்கள் டேப்லெட்ஸோ இன்ஜெக்ஷனோ நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். 5 வருஷத்துக்கு. உண்மை, பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், ஃபேக்ட். சக்ஸஸ் ரேட் ஆஃப் லிவர் ரீஹாபிலிட்டேஷன் 30% தான்.
வேர்ல்டில் உலக லெவல்லையே சக்ஸஸ் ரேட் வந்து 30% தான். அப்போ 70% ஃபெயிலியர். இதுதான் உண்மை. குடிச்சிட்டு நீங்கள் அதுக்காக ரீஹாபிலிட்டேஷன் பண்ணி அதுக்கு ஒரு மாதம் 2 மாதம் ரீஹாபிலிட்டேஷன் இருந்து மறுபடியும் அந்த ரீஹாபிலிட்டேஷனுங்கிறது வெறும் மாத்திரையினால் இல்லைங்க. காலங்காலத்தால் யோகா, சூரிய நமஸ்காரம், இப்படி வெவ்வேறு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நேச்சுரோபதி எல்லாமே பண்ணால் தான் ஓரளவுக்கு நமக்கு வெற்றி கிடைக்கும். இல்லாட்டி டோட்டலுடைய ரீஹாபிலிட்டேஷனில் சக்ஸஸ் ரேட்டே 30% தான். இதுதான் உண்மை. என்னுடைய சென்டரில் எண்டோஸ்கோப்பி, கொலனோஸ்கோப்பி கேமரா போட்டு சிறுகுடலையும் மலக்குடலையும் கேமரா போட்டு பார்க்குறது. அப்புறம் கட்டி எதாக இருந்ததுன்னா அதை எண்டோஸ்கோப்பி வழியாகவே சின்ன கட்டியாக இருந்ததுன்னா அதை கட் பண்ணி நம்ம இது பண்ணுறது. இது எண்டோஸ்கோப்பியும் கொலனோஸ்கோப்பினாலையும். மினிமலி இன்வெசிவ் சர்ஜரி லாப்ராஸ்கோப்பியில் கட்டியை ஆட்டுறது, கேன்சர் கட்டியை ஆட்டுறது, இது எல்லாமே நம்ம பண்ணுறோம். லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டை தவிர்த்து மற்ற சிறுகுடல், மலக்குடல் கட்டியோ கேன்சரோ எல்லாத்துக்கும் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆல்கஹால் தான் மெயின். ஆல்கஹால் தான். ஆல்கஹால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் 60% அடிக்ஷன் ஆகிருக்காங்க. ஸோ இதில் வெளியே வர்றது தான் பெரிய பிரச்சனை. அதுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் பேஷண்ட்டுக்கு ஓரளவுக்கு ஒத்துழைச்சி நிவாரணம் கொடுக்குறோம். மெயினாக காய்கறிகள், பச்சை நிறமுள்ள காய்கறிகள், லிவர் ரெஸ்ட் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு லிவருக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ ஃப்ரூட்ஸும் பச்சை நிறமுள்ள காய்கறிகள் அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷனில் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இது ஃபேட்டி லிவர் கிரேட் 1, இது கிரேட் 2, இது கிரேட் 3. இது வரைக்கும் என்னால் ரிவர்ஸ் பண்ண முடியும், நார்மலாக கொண்டு வர முடியும். இது 4வது ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் தான் சிரோசிஸ். இது கேன்சர். புரியுதுங்களா? ஸோ இந்த சிரோசிஸ்னால் நம்மளால் நிவர்த்தி பண்ண முடியாது. அது பர்மனன்ட் டேமேஜ். நாம் சப்போர்ட் தான் பண்ண முடியும். கல்லீரல் புற்றுநோய்க்கு இந்த செக்மெண்ட் இப்போ இது நார்மல் லிவர். இப்போ புற்றுநோயாக இருந்ததுன்னா இன்னும் ஒரு லிவர் எத்தனை 8 செக்மெண்ட் இருக்குது. இந்த 8 செக்மெண்ட்டில் 4 செக்மெண்ட் மட்டும்தான் பாதிச்சிருக்குன்னா சர்ஜரி பண்ணி அதை கிளியர் பண்ண முடியும், கட்டியை எடுத்துட முடியும். ஆனால் 4 ஸ்டேஜ் தாண்டி 5வது ஸ்டேஜ் 6வது ஸ்டேஜ் போயிட்டுன்னா அதை நம்ம சர்ஜரி பண்ணாலுமே ஃபெயிலியர் ரேட் அதிகம். லிவர் வேலை செய்யாது. 4 செக்மெண்ட்டுக்கு மேலே நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா லிவர் வேலை செய்யாது. இனவு குழாய் இசாஃபெகஸ்னு அதில் இருக்கிற என்னென்னா இரத்த கசிவுகள். சரி, லிவர் பேஷண்ட்டுக்கு என்ன ஆகும்னா அவங்க லிவர் டேமேஜ் ஆகும்போது அப்போ இரத்த கசிவு ஆகும். அதை நம்ம பேன் பண்ணுறோம். ஸோ இரத்த கசிவை நிறுத்தணும். அது ஈசோஃபேஜியல் வேரிசஸ்ன்னு சொல்கிறது. ஓகே. அடுத்தது வயிற்றுப்பகுதியில் சின்ன கட்டி எதாக இருந்ததுன்னா நம்ம எண்டோஸ்கோப்பி வழியாகவே நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே அந்த ஆரம்ப ஸ்டேஜில் போயிடுச்சுன்னா நம்ம அது லாப்ராஸ்கோப்பியில் தான் பண்ண முடியும். கட் பண்ணி நம்ம சர்ஜரி பண்ண முடியும். அப்புறம் கணையம். இந்த கணையத்தில் ஸ்பெஷாலிட்டி கணையம் வயிற்றுடைய பின்பகுதியில் இருக்குது. ஸோ ஆல்கஹால் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கணையம் பாதிப்பு தான் அதிகமாக இருக்கும். பேன்க்ரியடைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் பேன்க்ரியடைட்டிஸ். ஸோ கணைய பாதிப்பு இருக்கும்போது மற்ற உறுப்புகள் எல்லாம் பாதிச்சிடும். அதுதான் பிரச்சனை. ஆல்கஹால் யூஸ் பண்ணிகிட்ருக்கவங்க கணையம் பாதிச்சதுன்னா கிட்னி, லங்ஸு எல்லாத்தையும் பாதிச்சிடும்.